இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பனி. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை பற்றி ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவர் பேர் பார்த்தோன்னா கிரி. அவர் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் பேரை சொன்னாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய ஆளுன்னே சொல்லலாம். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபாக இருப்பாங்க அபிநயா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேர் வந்து கௌரி. அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் நல்லா தான் அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 2 ரவுடி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிரியோட ஒய்ஃப் கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்ச உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த 2 பசங்கள போட்டு சாத்தி எடுத்துருவாரு. இது தெரிஞ்ச அந்த 2 பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் எப்படி நம்மள அடிக்கலான்ற மாதிரி செம்ம கோவமாயிருவாங்க. அதோட ஹீரோக்கே தெரியாமல் அவங்கள என்னென்னலாம் படுறாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதையை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்கும். ஸோ வாங்க ஃபுல் ஸ்டோரிக்கு போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பசங்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த முக்கியமான கேரக்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட்டில் தான் வேலை பார்ப்பாங்க. இப்போ எடுத்த உடனே அந்த மெக்கானிக் ஷெட்டை தான் காட்டுவாங்க. அங்கே அந்த 2 பசங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பேர் வந்து டான், இன்னொருத்தன் பேர் வந்து சிஜு. இந்த 2 பசங்களும் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறாங்களா, அந்த மெக்கானிக் ஷெட் வந்து ஒரு தாத்தாவோடது தான். இப்போ அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வராரு. அவர் வந்துட்டு அவரோட பைக்கு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அந்த பசங்களை கூப்பிட்டு இந்த பஞ்சர் ஓட்டுற வேலை பாருங்கடான்னு சொல்லும் போது, அந்த 2 பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுகிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பையனை கேட்டு மிரட்டிகிட்டே இருக்கும். அதே சைடில் வந்து சுரேஷ்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இருப்பார். அவருக்கு ஏதோ அந்த இட பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவரும் சீரியஸாக ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். இந்த டீ கடையில் நின்றுட்டு தானே அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்துச்சு. அதே டீ கடைக்கு இந்த சுரேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாரு. இப்போ வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை விஷயமா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறையவே ரவுடிசம்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க யார் யாரெல்லாம் அப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் சொல்லிகிட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்களுக்கு யார் யாரெல்லாம் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் நேம் லிஸ்ட்லாம் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்க ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அதில் கண்டிப்பாக அந்த கிரியோட பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் தான் இப்போ பெரிய ஆளாகவே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவரை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே இடத்துல தான் கிரி இருக்காருல்ல, அவருடைய ரிலேஷன் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் புதுசாக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது அங்கே உள்ளவங்களுக்கு பெருசாக அதெல்லாம் தெரியல. இவங்க வந்துட்டு யாரை பற்றி பேசுகிறாங்க என்ன ஏது அப்படின்றது அந்த பொண்ணுக்கும் இப்போ தெரியுது. இதோட பார்த்தீங்கன்னா அதோட இப்போ திரும்பவும் அந்த 2 பசங்களை காட்டுறாங்க. இப்போ அதில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுகிறான். அந்த பொண்ணு யார் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி பேசிச்சுல, அவங்க லவர் கூட சண்டை போட்டுட்டு வரியா இல்லையான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தான் இப்போ இவன் கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணிவிட்டு இப்போ என்னால் வர முடியாது, நான் முக்கியமான வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சத்தம் போட்டுட்டு ஃபோனை வச்சிடும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏடிஎம்க்கு போவாங்க. ஏடிஎம்க்கு எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல தான் அந்த சுரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டே இருந்தார்ல, அந்த பொண்ணு டீ குடித்த கடையில் அவரும் டீ குடிச்சிட்டு இருந்தார்ல, அவர் வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களில் வந்து போயிட்டு டக்குன்னு அவர்கிட்ட யாருனே 2 பேருக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது. திடீர்னு போயிட்டு அந்த இட பிரச்சனையை இன்னும் வளர்த்துட்டே இருக்கீங்க, அதை பேசி முடிச்சு விடுங்களா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். நீங்கள் யாருடா திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னொன்னே, நான் யாருன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, இன்னையோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சாகணுன்னொன்னே இப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அப்படியே வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு அந்த ஏடிஎம்குள்ளே போயிடுறான் அந்த பையன். இங்கே வெளியே அந்த டான்ன்ற பையன் உள்ளே போயிடுறான். அந்த சுஜுன்னு சொல்கிற பையன் என்ன பண்ணுறான்னா ஏடிஎம் வாசலில் வெளியே நின்றுக்கிட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு மறைஞ்சு நின்றுக்கிறான். இப்போ உள்ளே போயிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் அவன் இந்த மாதிரி இவரை வந்து பண்ணிடுறான். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு எந்த பழக்கமும் கிடையாது, யார் சொல்லி செய்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அந்த மாதிரி செஞ்சான், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இந்த பையன் வந்துட்டு கொடையை வச்சு மறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். அப்படி வெளியே நிற்கிற அந்த பையன்கிட்டே ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் ஏதோ வெயிலுக்கு கொடை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி சாதாரணமாக பேசி அவங்களுக்கு கேஷுவலாக பேசி அனுப்பி விட்டுறான். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ கிரி அவங்க ஒய்ஃபை வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சின்ன இது மாதிரி வருது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கிரியோட ஒய்ஃப் வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கிரி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு கடைக்கு தான் வராரு. ஏன் அப்படின்னா அந்த கடை வந்து இன்றைக்கி திறப்பு விழாவாக இருக்கும். அது ஒரு ஜவுளி கடையாக இருக்கும். அவர் இப்போ உள்ளே வர்றது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கடையோட ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் பணம் தர வேண்டியதாக இருக்கும். அதை வந்து தராமல் இழுத்தடிச்சிட்டு இருப்பாரு. அதான் இப்போ கிரி வந்து அங்கே வந்திருப்பார். வந்துட்டு அவர் என்ன சொல்வார்னா, அவர்கிட்ட வந்து பணம் கொடுக்க வேண்டியவர் இருக்காருல்ல, அவரும் அங்கே வந்திருப்பார். இந்த மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இவர் அந்த கடையை விட்டு கிளம்பும் போதே அங்கே உள்ளவங்க கேட்பாங்க அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாருன்றதை மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி கிரி சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியவர் வந்து பணத்தையும் கொடுத்துவார். அந்த அளவுக்கு கிரினா அந்த ஊரில் எல்லாருமே அந்த அளவுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்த வேலையும் இங்கே முடிஞ்சிருது. இப்போ இந்த டைம்
பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாரி அங்க பண்ணி போட்டு சர்வசாதாரணமா வெளிய வந்துர்றாங்க. வந்துட்டு இதே துணி கடைக்குள்ள நுழைஞ்சர்றாங்க. வேற சட்டைய வாங்கிக்கிறாங்க. இவங்க அந்த டைம் அந்த வேலை பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸ வந்து என்ன பண்றாங்கன்னா, யாருக்குமே தெரியாம கொண்டு போய் எரிச்சும் விட்டுர்றாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே இவங்க 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்துருது. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எதார்த்தமா பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டேன்னோனே, "ஆமா, இங்க ஒரு வேலையா வந்தேன்னு" சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான். உடனே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "சரி வந்தது வந்துட்டு வா 2 பேரும் சேர்ந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "எனக்கு வேலை இருக்கு. நீ இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும், அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களே மிரட்டி, "போடி இங்கேருந்து" அப்படின்ற மாரிலாம் பேசி அந்த பையன் வந்து அங்கேருந்து அவங்கள அனுப்பி விட்டுர்றான். அதோட இங்க பார்த்தோம் அப்படின்னா, கிரி இருக்காருல்ல, அவரோட தங்கச்சிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கும். அதனால இப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு ரிங் ஒண்ணு பிரசன்ட் பண்ணிடுவாரு. கிரி அவருங்க அந்த தங்கச்சியோட அண்ணன் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிட்டே எல்லாரும் இருக்கும்போது, அவரோட கிரியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு. அதனால நீங்க எல்லாம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி கால் பண்ணி சொல்லுவாங்க. இந்த கிரி வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஆஃபீஸும் வச்சிருப்பாரு. அங்க தான் எல்லா விஷயமும் பேசி முடிக்கிறது மாரிலாம் இருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இருக்கும்போது, இங்க வந்துட்டு அவரு இப்ப கமிஷனர் கூட எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இவரோட கசின் ஒருத்தவங்க அங்க வந்து வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல, அந்த பொண்ணு இங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாரி ஆஃபீஸ்ல இப்படிலாம் பேசிக்கிறாங்க உங்கள பத்தி. அதாவது கமிஷனருக்கு இவங்க ரிலேஷன் தெரியாதனால, இவங்க கிட்டயே அந்த வேலைய குடுத்துருப்பாங்க. நீங்க தான் அவரு எங்க போறாரு, என்ன வராரு, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி சொல்லணுன்ற மாரி. அதெல்லாம் இவங்க வந்துட்டு இவர்ட்ட சொல்லிடுவாங்க. எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கவும், இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பசிக்குது, எல்லாரும் சாப்பிட போலாமா அப்படின்ற மாரி எல்லாருமே கிளம்புறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோன்ற மாரி பிளான் பண்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அப்படி இப்படி அந்த பொண்ண வேற மிரட்டி அனுப்பி விட்டாங்களா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு இவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்படியே எதார்த்தமா வர மாரி வந்துட்டு, "இங்க பாருங்க, இங்க பாருங்க அந்த ஏடிஎம் வாசல்லேருந்து இந்த மாதிரி இருக்கு." அதாவது அவங்க அது ஒரு வேலை பண்ணிட்டு போனாங்கல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாரி பண்ணவும், இப்ப யாருமே அத கவனிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரே வந்து நின்னு பார்த்துட்டு, அதிர்ச்சியாகி எல்லா மக்களையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இடம் ஃபுல்லா கூட்டமா நெறஞ்சிரும். கூட்டத்துல இருக்க ஒருத்தர் மட்டும் உள்ள தொறந்து அந்த ஏடிஎம்ம தொறந்து பார்க்கும்போது, ஒரு மாரி கொடூரமா ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு அப்படின்ற மாரி மட்டும் அவர் சொல்லிட்டு, "போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஒரே கூட்டம் கூடவும், திரும்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கேயே தானே சுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க யாரோ இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. யாருன்னு தெரியல. நான் தான் முதல்ல பார்த்தேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுறாரு. "உனக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்பட்டு கேட்கும்போது, "எனக்கு ஒண்ணும் தெரியல. யாரோ இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. பாவம் அவரு" அப்படின்ற மாரியே ரொம்ப சகஜமா, கேஷுவலா அவங்க லவர்கிட்ட பேசிக்கிட்டே அங்கேருந்து வராரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப வந்துட்டு இந்த கசின் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. இந்த மாரி ஒரு இது நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவங்க டக்குன்னு இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கிரி யோசிக்கிறாரு. யார்ரா அது புதுசா கிளம்பியிருக்கிறதா அப்படின்ற மாரி அங்க யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதோட இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்க அந்த மேடம் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏடிஎம்ல நடந்திருக்கு. அங்க சிசிடிவி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏடிஎம் வந்து 1 1/2 வருஷமா பூட்டி கிடந்தது. இங்க வந்துட்டு ஆள் நடமாட்டம் எதுவும் இல்ல. அதனால சிசிடிவி கேமராவும் இல்ல அப்படின்னு சொல்லவும், சரி அக்கம் பக்கத்துலலாம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்ப இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப கிரிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல, அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவங்க சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கெல்லாம், "இத வந்து நீங்க பண்ணீங்களா? பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கலேருந்து எல்லார்ட்டயுமே கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து நாங்க பண்ணல அப்படின்ற மாரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதோட கிரியோட சேர்த்து அவரோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆ பிரிஞ்சு 4 பேரும் அந்த மாரி தனித்தனியா அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயம் போகுது. அவங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இல்ல இது எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லிடுறாங்க. இப்ப கிரியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. இப்ப அவர்கிட்ட கூட வேற ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரச்சனைய தீர்க்கிறவரா தான் இருப்பாரு. இப்ப அவர் வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேரா சேர்ந்து ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கும். உடனே வந்துட்டு அது லாஸ் ஆனா எல்லாருமே தானே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். அது வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் மேலேயே வந்துட்டு நீ தான் எல்லாத்தையுமே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவர் வந்து இந்த கிரியோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்ட்ட இந்த விஷயத்த கொண்டு போகவும், இந்த விஷயத்துக்காக தான் இப்ப கிரியோட ஃப்ரெண்ட் வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. இதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த 2 பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு போயிட்டு எதுவுமே நடக்காத மாரி ஹாயா உட்காந்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாய்ங்க. இப்ப இங்க பார்த்தோன்னா, இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் நம்பருக்கு அதாவது அந்த 2 பேரு பார்த்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்கள தானே இப்ப தெரியும். அவங்க நம்பருக்கு வந்து இப்ப கால் வருது. போலீஸ்காரங்க தான் கால் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. அதனால ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ உடனே வந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் கேட்குறாங்க, "எப்படி பார்த்த? இங்க எதுக்கு வந்த? என்ன பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, அவங்க பேர விசாரிக்கிறாங்க, சொல்றாங்க. "எங்க வேலை பார்க்குறீங்கன்னு?" கேட்குறாங்க. இந்த மாரி ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது,
என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது நீ தான் முதல்ல பார்த்தேன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு கால் வருது. உடனே அவர் ரகசியமாக பேசும்போது அவங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லவும் அந்த பையனோட அப்பா தான் வந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா வரும்போது தக்காளி வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிடுவார்னா நீங்கள் யாருமே ஊரை விட்டு வெளியே ஊருக்கு போகிறதா இருந்தால் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போகக்கூடாது, எப்போ கூப்பிட்டாலும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இவங்களும் சரிங்க சார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிற்பான் அந்த பையன். அவனுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் வந்து என்ன பேசுவாங்கன்னா பணத்தை எங்கே கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவர் என்ன சொல்வார்னா வழக்கமாக நம்ம மீட் பண்ணுவோம்ல சூப்பர் மார்க்கெட், அங்கே வந்து கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவர் போய் ஹாயா அப்படி நடந்து போயிட்டு இருப்பான். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ கிரி இருக்காருல்ல அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வீடியோ காலில் வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி அவங்களோட தங்கச்சிக்கு வந்து பர்த்டேவாக இருக்கும்ல, நைட்டு வந்து ட்ரீட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் கிரி என்ன சொல்கிறாருன்னா சரி சரி நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுறேன், நீயும் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வச்சுட்டு அவரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்புறாரு. இந்த 2 பசங்களும் ஆல்ரெடி அதே சூப்பர் மார்க்கெட்டில் தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டு அவங்க இப்போ ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த வாசலில் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்க அங்கே தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டான் இருக்கான்ல அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இவங்களை ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. ஒரு டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறான்னா அங்கே பாரு அவள் எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு வாடா பின்னாடியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க இப்போ வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க பின்னாடியே அப்படியே போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள போயிட்டு அப்படியே அவங்கள டச் பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டு படாருன்னு ஓங்கி அங்கேயே அரைஞ்சிடுறாங்க அந்த பையனை. அரைஞ்சதுக்கப்புறமா அப்பவும் அந்த பையன் வந்துட்டு சாரின்ற மாதிரி பேருக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படியே நல்லாவே தெரியுது. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அங்கேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க பாட்டுக்கு வெளியே வருவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க கோவமாக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கிரி இருக்காருல்ல அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருங்க உள்ள கரெக்டாக வரும்போது இவங்க ஒய்ஃபோட முகத்தை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க சொல்ல மாட்டாங்க, அப்படியே மறைப்பாங்க. என்னாச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் அவருக்கு ரொம்ப கோவம் வரதானே செய்யும். வந்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா போய் நல்லா போட்டு சாத்துன்னு சாத்திடுறாரு. அடித்து முடிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி வருது, அதெல்லாம் வந்து நல்லபடியாக அவங்க கொண்டாடுறாங்க. அதோட அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சோடனே ஒய்ஃப் வந்து அப்செட்டாக இருப்பாங்கல்ல, அதனால் ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அப்படி இப்படியே போயிட்டு அன்றைக்கி டேவும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சுரேஷ்னு ஒருத்தர் இறந்து போனார்ல அவர் வந்துட்டு சொல்லணும்னா கிரிக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவர் தான், வேண்டப்பட்டவர் தான். அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வரவும் இப்போ இவங்கெல்லாம் வந்து போய் பார்க்கணும்ல, அதனால் இவங்க வந்து கிரி வந்துட்டு அவங்க ஒய்ஃபோடைய அந்த இறுதி சடங்குக்கெலாம் வராரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சொந்தக்காரவங்கலாம் பேசுவாங்கல்ல எப்படி அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போனவருக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கார், அவங்கள்ட்ட நிறைய சொத்து இருக்குது, சொத்துக்காக தான் சொந்த தம்பியவே இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த சொந்தக்காரவங்க பேசுவாங்கல்ல, இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை உண்மையிலே யார் பண்ணது அப்படின்றது நமக்கு தானே தெரியும். அதோட அப்படி போயிட்டுருக்கு. இந்த சடங்குலாம் கலந்துட்டு இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இவருக்கு கிரிக்கு வந்துட்டு சுரேஷ் வந்து வேண்டப்பட்டவராக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இந்த நில பிரச்சனை எல்லாம் வந்துட்டு சுரேஷ் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது கிரிக்கும் தெரியும். அப்போ எதிர்த்தாப்புல இப்படி வராருல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சுரேஷ் வந்து பேசிகிட்டு இருப்பார், அந்த நல்ல விஷயமெல்லாம் இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். உடனே கிரிக்கு வந்து இவர் மேலே ஒரு டவுட் வரும், ஒருவேளை இவனாக இருக்குமோ அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு டவுட்டில் வந்துட்டு அவரை கூப்பிட்டு அப்படியே போகிற வழியில் காரில் ஏற்றிட்டு நீ தான் இதை பண்ணனு எங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ சரி அப்படின்னா என்னன்னா இதுக்கப்புறம் அந்த சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் எதுலேயுமே அவன் விஷயம் சுரேஷோட விஷயத்தில் எதுலேயுமே தலையிடக்கூடாது, அந்த மாதிரி எந்த இதுலேயுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னோன்னா அவரும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க காருக்குள்ளே நடுவில் உட்கார வச்சு. அதோட திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க, இறக்கி விட்டு நடந்து போடா அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டிட்டு அங்கேருந்து நடந்து போக சொல்கிற மாதிரி அப்படியே நடு ரோட்டில் இறக்கி விட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 2 பசங்களை வந்துட்டு கிரி போட்டு அடிச்சார்ல, அவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடி நல்லா வாங்கிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே வந்து உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு 2 பசங்க வராங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் இப்போ இறந்து போனார்ல அவருடைய அண்ணன் பசங்க தான் இது. உண்மையை சொல்லணும்னா அவரோட அண்ணன் வந்து எதுவும் பண்ணலை, அண்ணனோட பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பசங்களை வந்து ஆள் வச்சு இந்த மாதிரி வேலை முடிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பிரச்சனையாகி இவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக இவங்க இருக்கிற இடம் தேடி வந்துட்டு அவங்க வந்து பேசின மாதிரி இந்த 10 லட்சத்தை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அந்த பசங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொத்துக்காக வேணும்னே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சித்தப்பாவே அந்த மாதிரி இவனுங்க பண்ணியிருப்பானுங்க. இதோட பார்த்தீங்கன்னா அவனுங்களும் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த 2 பேர்கிட்டையும் பணமும் வந்துருச்சு. இப்போ இந்த டான் இருக்கான்ல அவன் என்ன சொல்லுவான்னா கிரி வந்து அவரை இவங்களை அடித்தது வந்து இவரால் தாங்கிக்கவே முடியல, அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முடியட்டும், நாளையிலேருந்து இதை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு நாளையிலேருந்து மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியோட வீட்டை வந்து அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க. அதாவது நோட்டம் விடுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யார் இருக்கா போகிறா
எப்போ வரா, என்ன ஏது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலும் அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க நோட்டம் விட்ட வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து இப்போதைக்கு வீட்டில் யாரும் இல்லை, கிரியும் இல்லை, அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க கூட வேலைக்கு வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உள்ளே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப், கிரியோட ஒய்ஃப். திடீர்னு வந்து ஒரு பாட்டில் உருள்ற சத்தம் கேட்கவும் இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மாடிப்படியிலேருந்து இந்த 2 பசங்களும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே அவங்க ரொம்ப பதறிக்கிட்டு அந்த வேலை துணையா இருக்காங்களா அவங்கள கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவை ஒரு ரூம்ல வந்து இவங்க 2 பேரும் அடைச்சு வச்சிடுறாங்க. வந்தவனுங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க போராடுறாங்க. வந்தவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே அவங்கள வந்து கிஸ் பண்ணுறது, அவங்கள வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகி மயக்கத்தில் ரொம்ப அழுது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கிரிக்கு வந்து தெரிஞ்சிருது. தெரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ வேகமாக கோவத்தோட காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரவங்களும் இருக்காங்க. இப்போ இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ இவரால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த நிலமையில பார்க்கவே முடியல. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா எதுவுமே பேசாமல் வேற ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு. என்ன கவலைப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ கிரியோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இதெல்லாம் வந்து ஒரு விபத்து தான். இதெல்லாம் நீ பெருசாவே இது பண்ணிக்காத. இதே நினச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காத. இதிலேருந்து நீ மனசுலேருந்து வெளியே வரணும். நீ இங்கேயே இருந்தா இதே தான் யோசிச்சுட்டு இருப்ப. நீ பேசாம கிளம்பி 2 நாள் என் கூட வந்து இரு. அதாவது அவங்க இருக்காங்கல்ல அந்த ஊருக்கு வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களும் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிரியோட அம்மா வந்துட்டு கிரி கிட்ட பேசுறாங்க. அதோ என்ன சொல்றாங்கன்னா, அவ இங்க இருந்தான்னா அவளுக்கு மனநிலை சரி இருக்காது. நான் அவளை 2 நாளைக்கு அங்க கூட்டிட்டு போறேன். நீ அவளை பார்க்கணும் அப்படின்னா நீ அங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ சரின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ரூம் விட்டு வெளியே வாங்க, அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாமியாராக இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ கிரி வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இவங்க அலறாங்க. இவர் வந்து எவ்வளோ தான் அவரை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் அதை பார்க்கும்போது அவருக்கு தாங்க முடியல. உடனே அவரும் அவங்க ஒய்ஃபை பிடிச்சிட்டு அவரும் கதறி கதறி அலறாரு. இவங்களை வந்து யார் என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியல. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியா தேடி கண்டுபிடிக்கணுன்ற இதில் இருக்காங்க. இப்போ அந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு தலையில் ஹெல்மெட்டை மாட்டிட்டு வேகமாக வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, டே கிரி என்ன வீட்டிலேயே வந்து கையை வச்சுட்டோம், மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை அப்படின்ற மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களை ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, நம்மளை எப்படிடா கண்டுபிடிக்க முடியும், நம்மளுக்குன்னு ஏதாவது சொந்த பந்தம்னு இருக்கா, இல்லை வீடு வாசல் எதுவும் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மலாம் மாட்ட மாட்டோம்டா. தடவையாக இப்போ அதாவது ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணோம்னா இந்த வண்டி இந்த ஹெல்மெட் இது எல்லாத்தையும் மாற்றிடணும்டா அப்படின்னோடனே இன்னொருத்தர் அதுக்கு என்ன சொல்லுவான்னா, ஆமாடா இப்போ தான் கையில் 10 லட்சம் இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. அவங்க ஏடிஎம்ல பண்ண மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் கிரியோட வீட்டில் வந்து அவர் சிசிடிவி வச்சிருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் உள்ள சிசிடிவியை பார்க்கும்போது இவனுக்கு 2 பேரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிருது. இதோட என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்குமே, இவங்களோட குரூப் வந்து பெரிய குரூப் தானே, எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறாங்க. இவங்க 2 பேரை பார்த்தீங்கன்னா அவனுங்களை கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. பரவும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 பேர் வந்துட்டு அவங்களுக்கும் அந்த ஃபோட்டோஸ் வருது. அந்த 3 பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வந்துட்டு பஞ்சர் போட ஒரு ஆள் வந்திருப்பார்ல, அந்த பசங்க கூட நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு ஆளாக தான் இருப்பார். இந்த பசங்களா இவனுங்களை எனக்கு நல்லா தெரியுமே, இந்த மெக்கானிக் ஷெட்டில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், சரி அப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நம்ம போய் இந்த பயல்களை பிடிச்சி கொண்டு போய் கிரிக்கிட்ட கொடுத்தோன்னா நம்மளும் கெத்து அப்படின்ற மாதிரி இவங்களும் நினச்சிக்கிட்டு நம்மளும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இதோட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கிரியோட ஆளுங்களும் வந்துட்டு இந்த 2 பசங்களையும் தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துடுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஆல்ரெடி இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த ஏடிஎம்ல நடந்த விஷயம், அதுக்கு வந்து அந்த 2 பசங்க தானே சாட்சியாக இருக்காங்க. இப்போ அதை விட்டுட்டா வந்து இவங்களுக்கு ஆள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிரி கையில் அந்த பசங்க கிடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அந்த பசங்களை தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இவங்களுக்கு இன்னொரு நியூஸும் தெரிய வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏடிஎம் இவங்க தானே அந்த பசங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு பக்கத்தில் இருக்க சிசிடிவிலாம் பார்க்கும்போது அந்த 2 பசங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஏடிஎம் வாசலில் தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கடையிலேருந்து ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்துட்டு ஏடிஎம் வாசலெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அப்போ இந்த பசங்க தான் இந்த வேலையும் பண்ணியிருக்காங்க, அவனுங்களை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த பசங்களை தேடிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஒரு தாத்தா, அந்த தாத்தா கிட்ட இப்போ கிரியோட ஆளுங்களும் போகிறாங்க. ஏன்னா அந்த தாத்தாவும் வந்து கிரியோட ஆள் தான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி 2 பசங்களை சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த பசங்களை அந்த மாதிரி செஞ்சாங்க, என்னால் நம்பவே முடியலன்னு அவங்க தான் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் காட்டுறாங்களா, அதை அவர் பார்த்துட்டு என்னப்பா சொல்கிற, 1.5 வருஷமாக என்கிட்ட தான் வேலை பார்க்குறானுங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் அந்த பசங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அவங்கள பற்றி விஷயம் எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரிஞ்சு
தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேனா, எங்கே இருக்காங்களே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ஊர் வேணால் தெரியும், அந்த ஊரில் போய் விசாரிச்சா அவங்கள பற்றி எதுவும் தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து அது எந்த ஊர் அப்படின்றதும் சொல்லிடுறாரு. சரி இப்போ அங்கே கிளம்பி போனால் விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஆளுங்கள்லாம் அங்கே கிளம்புறாங்க. அதை விட இப்போ கிரியோட ஆளுங்கள்லாம் பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களோட அப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து எப்படினாலும் வந்து தானே ஆகணும், மாட்டி தானே ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க சொந்த ஊருக்கு இப்போ கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு இடம் இருக்காமே அதை விற்கிறது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா அவரும் கூட வந்துடுறாரு. இப்போ அவரை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரு ஜாலியில் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்குது. அதில் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த நம்பர் வேண்டாம், இது வச்சுருந்தா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம், இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிடா அதை உடனே தூக்கி போட்டுரும், இந்த ஃபோனோட விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவரை பற்றி சுத்தமாக அந்த பொண்ணுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இது வந்து அவரை நம்பிக்கிட்டு இஷ்டத்துக்கும் 4 இடத்துக்கு போய் சுற்றிக்கிட்டும் இல்லாத வேலையெல்லாம் அவரோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வரவும் இந்த இடத்த விட்டு டவுட் பட்டுக்கிட்டு இந்த 2 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறானுங்க. அவனுங்க கிளம்புன அடுத்த செகண்டே ஒரு வண்டியில் இன்னொருத்தவங்க 4-5 பேர் வராங்க. அதாவது இவரோட கால் பண்ணிட்டே இருந்தாங்களா, அந்த லொக்கேஷன் வச்சு அந்த பசங்களை தேடி இங்கே வந்துட்டாங்க கரெக்டாக. அதோட அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் என்னன்னு அதுக்கே ஒன்றும் புரியல. அவன் இப்போ பேசிட்டு இருந்தே அப்போ இப்படி தான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவன் கிளம்பி போகிறான் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்போ நீ வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சும்மா தானே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்று வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. இன்னும் கூட்டிகிட்டு போனது கூட இந்த 2 பசங்களுக்கு சுத்தமாக தெரியலன்னு அவங்க தான் அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த சிம்மை இதில் வச்சிருக்கிறது நல்லதில்லை, அதை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சிம்மை கலட்டுறான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் வரும். அதுவும் அவங்க அப்பா நம்பர்லேருந்து வரவும் அப்பா தான் கால் பண்ணுறாரு. சரி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க, கிரியோட ஆளுங்க வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. இவங்க மேலே உள்ள கோவத்தில் அவங்க அப்பாவை போட்டு அவங்க வந்து இது அடிப்பாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் அந்த அலறல் சத்தம் உனக்கு கேட்குதா, அவங்க அப்பா உனக்கு வேணும் அப்படின்னா நீ மரியாதையாக இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி ஃபோனில் மிரட்டவும் இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவார். பேசிட்டு அந்த ஃபோனை டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவார். பேசிட்டு வச்சப்போ கிரியோட ஆளுங்களும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து இந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால இவங்க 2 பேருக்கு அந்த விஷயமும் தெரியும்ல. என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த நம்பரை எல்லாம் பேக் பண்ணி தூக்கி ஒரு பஸ்ஸோட டாப்பில் மேலே போட்டு விட்டுறாங்க. அது போகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பசங்க என்ன பேசிக்கிறாங்க, இப்போ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு என்னடான்னு கேட்கும்போது, ஒன்று நம்ம அவன்கிட்ட போய் நம்மளா போய் மாட்டிக்கணும், இல்லை அப்படின்னா அவன்கிட்ட தப்பிச்சு நம்ம அங்கங்கே ஓடணும், எங்கே போனாலும் அவன் நம்மளை விட மாட்டான், இப்போ நம்மளை நல்லா அடையாளம் தெரிஞ்சு பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே இந்த பசங்க வந்து இன்னொருத்த என்ன கேட்குறான்னா, இது 2 தவிர வேறு ஏதாவது ஐடியா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருக்கு வாடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த 2 பசங்களும் இங்கேருந்து கிளம்புறாங்க. 2 பசங்க கிளம்பி போயிருக்காங்க. இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பார்ட்டி மாதிரிலாம் நடக்குது. அதாவது கிரி அவரோட ஃப்ரெண்டு 4 பேர் முக்கியமான ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தான் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இடையில பார்ட்டி அந்த மாதிரியே இருந்துக்கிறாங்க. அதாவது இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா அது மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஒரு ஆள் அசந்து. அதாவது 4 பேரில் ஃப்ரெண்டில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 பசங்க அவரோட கிரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவர் தூங்கிட்டு இருக்காருல, தூங்க அவரோட கையை காலெல்லாம் கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு எப்படி எழுப்புறாங்கன்னா கன்னத்தில் படாருன்னு அடைஞ்சு எழுப்புறாங்க. எப்படின்னா இதுக்காகனா நீ தானே எங்கள் அப்பனை வந்து அடித்தது, அதனால தான் உன்னை அடித்து எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரை கொஞ்சம் மிரட்டிட்டு பேசிட்டு அவர் அங்கேயே வந்து அவரே இது பண்ணிடுறாங்க. இவர் இறந்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய வருது. கிரி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக போயிடுது. ஆனால் இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அந்த 2 பசங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. எப்படியாவது இவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுலேயே அவர் பாட்டுக்கு இப்போ வந்துட்டு இருப்பாரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா கார் வந்து திடீர்னு வந்து அது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் குனிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவரை சுட்டிருப்பாங்க. சுடும்போது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருப்பாரு. யார் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறங்கி நின்று பார்ப்பார். காரை விட்டு இறங்கி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஷோல்டர்லேயே இது பண்ணிடுவாங்க. அவருக்கு அப்படியே காயமாகி அவ்வளோ பிளடாக ஆகிரும். உடனே அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு துணி எடுத்து சுற்றிக்கிட்டு இது எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குறதுக்காக திரும்ப காருக்குள்ளே போயிட்டு அவரும் பதிலுக்கு அந்த மாதிரி சுட ஆரம்பிச்சிடுவார். இப்படியே சுட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஓட ஆரம்பிச்சிடுவாங்க தப்பிச்சு வண்டியில். உடனே இப்போ கிரி என்ன பண்ணுவாருன்னா அவங்கள துரத்திக்கிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பார் வேகமாக. அந்த சீன்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு கல்லை தூக்கி அவர் ஓடிட்டு வரல அவர் கண்ணாடியில் வேகமாக போட்டுருவாங்க மறைஞ்சு நின்றுக்கிட்டு. அது போட்டவுடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அதிர்ச்சியில் திடீர்னு அந்த கார் அங்கேயே நின்றும். அதுக்கப்புறம் அவரால் அவங்கள ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு அந்த கார்லேருந்து அவங்க பாட்டுக்கு தூரமாக இருந்து சுட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த கார் வந்து அப்படியே கம்முன்னு கிடக்குது. உள்ள ஆள் இருக்காங்க என்ன ஆகுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அப்போ
அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, "அவன் இறந்துருப்பான்ல கிரி" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, "ஆமா, ஆமா இறந்துருப்பான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். அதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்வான்னா, "அவன் இறந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து தலைமறைவா இருந்துப்போம்" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு வேகமா போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்க மாரி இப்ப கிரி என்ன பண்றாருன்னா, திரும்ப கார வேகமா எடுத்துட்டு வந்து அவனுங்கள அப்படியே சுத்து போடுறாரு. சுத்து போட்டுறத வந்து அவனுங்களே எதிர்பார்க்கல. அவங்க இப்ப உயிரோட இருக்காருன்றதே அந்த பசங்களுக்கு தெரியல. டக்குன்னு இவர் திடீர்னு வரவும் அப்படியே வந்து ஆப்போசிட்ல வந்து அந்த அந்த பைக்குக்கு நேரா இவர் காரை நிப்பாட்டவும் அவனுங்க 2 பேரும் அப்படியே ஜம்ப் அடிச்சு பறந்து போய் விழறாங்க. எங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தண்ணி போயிட்டு இருக்கும்ல ஒரு மாதிரி, அதாவது பாலத்துக்கு கீழ தண்ணி. அந்த இடத்துல போய் 2 பேரும் போய் அப்படியே டமால்னு போய் விழுந்துடுறாங்க அங்க. பார்த்தீங்கன்னா, இவரும் வந்துட்டு இப்ப தேடி பார்க்குறாரு. அந்த பசங்க விழுந்த இடத்துல வந்து ஒரு மாரி தண்ணி அதிகமா இருக்கறனால எங்க இருக்கானுங்கன்னே தெரியல. ஒரு வேளை இருக்காங்களா இல்லையான்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வராரு. இவருக்கு காயமா இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவரோட கசின் வந்து போலீஸ்ல தானே வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல அந்த பசங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த இடத்துல விழுந்ததுக்கு அப்புறமா. அப்படியே ஒரு வேளை இருந்தா கூட நாங்க போலீஸ் டீம்ல அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். நாங்க எங்க கையில மாட்டுனா நாங்க சும்மா விட மாட்டோம். இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யாரும் இத பத்தி யோசிக்க வேண்டாம், பேசவும் வேண்டாம். எல்லாரும் நிம்மதியா இருங்க அப்படின்ற மாரி இப்ப கிரியோட கசின் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பேசிக்கிட்டே வராங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த சுரேஷோட அண்ணன் பசங்க தான் அந்த வேலை செஞ்சாங்க அப்படின்றது தெரிய வந்துருது விசாரணையில. அதனால அந்த 2 பசங்களையுமே இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப கிரியோட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல அதுல ஒருத்தர வந்து அவங்க அந்த மாரி பண்ணிட்டாங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க கிரியோட சேர்த்து. அதுல ஒருத்தர வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கார ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து லைட் எரியுது. லைட் எரிஞ்சோனே, "இங்க என்னடா கார்ல லைட் எரியுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது, அந்த 2 பசங்க திரும்ப வந்து நிக்கிறாங்க. அவங்க ஒருவேள இறந்துட்டாங்கன்னு நெனச்சா, அவங்க இறந்து போகல. அவங்க உயிர் பொழச்சு திரும்ப அவங்க வேலைய வந்து ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இவர இந்த பார்த்த இடத்துல இவரோட கதைய இங்கேயே முடிச்சு விட்டுர்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் எடுத்தே கால் பண்றாங்க. அவரோட ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்தே கால் பண்றாங்க கிரிக்கு. கிரி எடுத்து பேசும்போது அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு பேசலாம்னு நினைக்கும்போது, "நான் யார் பேசுறேன்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்ற மாரி இந்த டான் பையன் பேசுறான். உடனே கிரிக்கு ஒரு மாரி ஆயிடுது. அவ ஃப்ரெண்ட பத்தி கேட்கும்போது, "நாங்க தான் இந்த மாரி பண்ணோம். வேணும்னா அவன வந்து காப்பாத்திக்கடா" அப்படின்ற மாரி பேசிட்டு ஃபோன அங்கேயே தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. திரும்ப இவங்க வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதுவும் டிக்கிக்குள்ள போட்டு போயிட்டாய்ங்க. அவர கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இப்ப கிரியோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்து நிப்பாங்க. இப்ப கிரியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா வந்து இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து தன்னால தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி கில்ட்டியா அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்து இங்கேயே ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்கன்ன உடனே இப்ப கிரி என்ன பண்றாருன்னா, அவங்கள கொண்டு போய் வீட்ல விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப இங்க அவங்க அம்மா இருக்காங்க. கிரியோட அம்மா இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கால மடக்கி கொள்ள உட்கார முடியல. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கவுடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் கீழ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க லிஃப்ட்டுக்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்க அங்க நிக்கிறாய்ங்க. இந்த அம்மாக்கு யாருன்னு தெரியலல்ல. அதனால அந்த அம்மாவையும் ஒரு வழி பண்ணி விட்டுர்றாய்ங்க. பண்ணிட்டு அந்த அம்மா ஃபோன்லேருந்து இப்ப கிரிக்கு கால் பண்றாங்க. "உங்க அம்மாவையும் இந்த மாரி பண்ணிட்டோம். வந்து காப்பாத்திக்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இவருக்கு அடி மேல அடி விழுந்த மாரியே இருக்கு. இந்த மாரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. அதோட அது ஹாஸ்பிட்டலா இருக்கவும், அங்கேயே அவங்க அம்மாவுக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த பசங்க இப்ப அங்கருந்து கிளம்பிடுறாய்ங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவனுங்க 2 பேரையும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இப்ப ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சுறாரு கிரியும். அப்ப அவருக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பசங்களையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றத விட, அவனுங்க 2 பேரா வந்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிரி நேரா வந்து ஸ்டேஷனுக்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க இன்ஸ்பெக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்கு மேல நீங்க இதுல கிரி தலையிடாதீங்க. அவனுங்க 2 பேரையும் நாங்க வந்து நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ணிர்றோம். அவனுங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கணுமோ அந்த மாரி குடுத்துர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிரி கிட்ட சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த மாரி இவனுங்கள வந்து இப்ப விடக்கூடாது அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுக்கிறாரு. ஆனா எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு வந்துட்டு ரொம்ப அந்த பக்கம் அப்படியே வருத்தமா அப்படியே வெளிய வர மாரி வராரு. மறுநாள் வந்து இவங்க 2 பேரையும் இப்ப வெளிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து அவர பாக்குது. பாத்துட்டு அது வந்து "என்ன இப்படி ஏமாத்திட்டலடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்துல ஓங்கி ஒரு அறைய போட்டு, அது ஒரு பக்கம் அழுது புலம்பிட்டு நிக்குது. இவருக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு. அதெல்லாம் பெருசாவே இந்த பசங்க கண்டுக்கல. அதோட பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹாயா அவனுங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காய்ங்க. யாரும் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப சேஃப்டியா வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு யாரோ வந்துட்டு எங்கிருந்தோ அந்த பசங்கள வந்து சுடுறாங்க. எங்கேருந்து சுடுறாங்க? யாரு சுடுறாங்கன்னே தெரியல. கண்டுபிடிக்கவே முடியல. பசங்களுமே வந்துட்டு மயக்கமாயிடுறாங்க. அவனுங்களுக்கு பயங்கர காயமாயிடுது. இந்த மாதிரி சுட்ட மாதிரி. சுட்டதுனால அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. இப்ப அங்க வந்துட்டு போலீஸ் வந்து பயங்கரமா அவங்கள வந்து புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி வந்து இத ஒரு காரணமா வச்சு இவனுங்க 2 பேரும் தப்பிச்சு போயிறக்கூடாது. அவனுங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, இத யார் பண்ணது என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாரி அங்க ஒரு பேச்சுவார்த்தை, அங்க ஒரு கலாட்டா அந்த மாரி நடந்துட்டு இருக்கு. மாதிரி எல்லாரும் போலீஸ்காரங்க எல்லாரும் பேசிட்டு பரபரப்பா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு கீழ வந்து மக்கள்லாம் கூட்டமா இருக்காங்க. எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் கீழ. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க எல்லாரும் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற போலீஸ் எல்லாரும் கீழ இறங்கி வராங்க. எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க. யாருமே சொல்லு பேச்சே கேட்க மாட்றாங்க. எல்லாரும் அடிபுடி தள்ளுமுள்ளாவே கடந்துட்டு இருக்கு. உடனே இப்ப வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு இருக்கிற கார் மேலெல்லாம் மோதி மோதி டமால் டமால்னு மோதிட்டே இருக்குது. உடனே அந்த டிரைவரை பிடிச்சி நிப்பாட்டி எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரேக் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அங்கே பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப மேலே போகிறாங்க. போனால் இந்த 2 பசங்களும் இருந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லாக் ஆகிருக்கு. அந்த ரூமை உடச்சிக்கிட்டு இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே புகையாக இருக்குது. ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் இருக்கார். அவரும் மயக்கமான நிலையில் அந்த மாதிரி இருக்கார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் என்னன்னே தெரியல, ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தான், திடீர்னு இந்த மாதிரி புகையை அடிச்சு இந்த 2 பசங்களையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இப்போ கிரி இருக்கார்ல, இந்த வேலை பண்ணது, இந்த ஆம்புலன்ஸு கீழே அந்த கலாட்டா மேலே அந்த வண்டி வந்தது, இது எல்லாமே இவரோட செட்டப் தான். இவர் அந்த 2 பசங்களையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணி அந்த 2 பசங்களையுமே தூக்கிட்டு அவர் இடத்துக்கும் வந்திருப்பாரு. இப்படிலாம் பண்ணிட்டு இப்போ கிரி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அங்கே வந்து அந்த 2 பசங்களையும் பார்த்தீங்கன்னா கயிற்றுல கட்டி தொங்க விட்டு வச்சிருப்பாரு. கையை மட்டும் மேலே கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 பசங்களும் தொங்கிட்டே இருக்கும்போது எங்களை அந்த மாதிரிலாம் கயிறில் கட்டி நீ இது பண்ண நாங்கள் பயந்துருவோமா, நல்லா யோசிச்சுப்பாரு. எங்கள் சைடு உள்ள இழப்பை விட உன் சைடு தான் இழப்பு வந்து ரொம்ப அதிகம். உங்கள் அம்மாவை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், உன் ஃப்ரெண்டுங்க 2 பேர் அந்த மாதிரி பண்ணிட்டோம், அது இல்லாமல் உன் ஒய்ஃபு அவளை என்னெல்லாம் பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை இன்னும் கொஞ்சம் வெறியேற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி ரொம்ப திமிராகவே பேசுவாங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து டம்மால்னு வெடிச்சிருவான். அதாவது கிரி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த பசங்களுக்குள்ளேயே வந்துட்டு செட் பண்ணி வச்சிருப்பாரு வெடிக்கிற மாதிரி. அந்த பையன் வெடிச்சோடனே இப்போ இந்த டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். என்ன இப்படி ஆயிடுச்சு, அதாவது கூடவே இருக்கவங்களுக்கு எதாவது ஆனால் தானே அந்த மாதிரி வலி தெரியும். அந்த மாதிரி அந்த பையன் யோசிக்கிறதுக்குள்ளேயே இப்போ எப்படின்னா இப்போ இதே வேதனையோடு அவன் இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு புரியுன்ற மாதிரி இவர் விட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கவே இருக்காது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் அப்படியே அமைதி நின்றுட்டே இருப்பார், இவரும் பார்த்துட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் இவர் இருக்கார், இந்த டான் இருக்கார்ல, அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டு எப்படி வந்து வெடிச்சு அப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி இவரும் இறந்து போயிடுவார். இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் அவங்க உடம்புல வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு கிரி. இப்போ அதாவது என்ன சொல்கிறது, இந்த படம் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப த்ரில்லாகவும் இருந்தது. அதாவது நல்லாவும் இருந்தது, சீன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நார்மலாக வேறு மாதிரி பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு பொடி பசங்களாக இருக்க மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி விட்டாங்க, எல்லாரையுமே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த கதை பார்க்குறதுக்கு நம்ம இப்போ நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கூட, படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக படமும் பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.